ஹல்லேலூயா. நம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றுவேன் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி Thank you Jesus. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நீங்க சொல்லுவீங்களா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நல்லா பாடலாமா? Thank you Jesus. நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் எத்தனை பேரை காத்து நடத்தினார்? கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தார். கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து, ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுமா? எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து, சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும். சபையார் சொல்லுவீங்க? நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. நன்றியோடு சொல்லுமா? நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருப்பினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடு
பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை thank you Jesus உம்மை உயர்த்துகிறோம். என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே சொல்லுமா, நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில். திரும்ப சொல்லுமா, நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. பாதை எங்கும் உடன் இருந்து குறைவின்றி காப்பவரே. பாதையெல்லாம் உடன் இருந்து குறைவின்றி காப்பவரே. ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. மேவி போசத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவி போசத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீர். ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீ. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீ. ஒரு போதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீ. ஒரு போதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீ. ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. சொல்ல, பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி. முன்மாரியை பின்மாரியை சரியான நாளில் தந்தி. முன்மாரியை சரியான நாளில் தந்தி. ஏல் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏல் எசேர் அனுதினம் சொல்வேன். இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா. ஏல் எசேர் என்ற நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். யாத்ராவும் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே இப்படி சொல்லுகிறான், என் பிதா தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கும் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு 2வது மகனுக்கு எலியசர் என்று
பேரிட்டான். அதான் ஏலெசேர், எலியேசர், அதுதான் ஏலெசேர் என்று நம்ம பாடுகிறோம். எலியேசர் ஏன் பேரிட்டார்னா, பார்வோனின் பட்டயத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? தப்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை முறை எத்தனையோ பட்டயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஏலேசர் தப்பு வைத்தீங்க ஆண்டவரே, இனிமேலும் தப்பு வைப்பீங்க. ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திரம் அல்ல, ஆமென், நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மாட்டிக்கொண்டாலும் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அதுக்கு அந்த பாட்டில் அந்த பிடிச்ச ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தீங்க. அப்ப நான் ஒருபோதும் தலைகுனிகிற அனுபவத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க மாட்டோம். பிரச்சனைகள் வரும், அப்படி தலை குனிந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் திருப்பி உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாம் சொல்ற, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஐ எம் யுவர் ரிவார்ட் அண்ட் கிரேட் ரிவார்ட் என்று சொல்லி ஆண்டவர் அவரை உயர்த்துவதை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். மீண்டும் அந்த சரணத்தை நாம் பாட போகிறோம். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர், ஒருபோதும் தலைகுனியா நாட்களை தந்தீர் என்ற அந்த சரணத்தை மீண்டும் நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாடுவோமா? எலிசேர் எங்களுக்கு துணை நின்று எங்களை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறீர். துணை நின்று விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டு, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டு, ஒருபோதும் தலைகுனியா நாட்களை எனக்கு தந்தி இன்னும் வைத்திருக்கிறீர். ஒருபோதும் நாட்களை எனக்கு தந்தி. எலியேசருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. இயேசு ராஜா, இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் தவறாது. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா பாடுறீங்க, இன்னும் உற்சாகமா பாட போறீங்க. வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். So going to celebrate. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொண்டாட போகிறோம். சில பேர் அப்படியே திண்டாட்டத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. என்ன பாஸ்டர் எப்படி கொண்டாட? நான் சொல்றேன், கொண்டாடுங்க. திண்டாட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை திருப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்புவார். சில காரியம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை
அவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் செலிப்ரேட் பண்ண போறீங்க? இப்ப இருக்க நிலைமையை பார்க்காதீங்க, இப்ப இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்ப இருக்கிற நிலைமையை ஒருபோதும் சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் உங்க வாழ்க்கையில நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் போகும், போராட்டங்கள் வரும் போகும், நிந்தனைகள் வரும் போகும். ஆனா எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நிற்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது ஒருபோதும் நிலை குலையாது, ஒருபோதும் அது நிலை மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுவோமா? செத்து போனதான் சாராவின் கற்பத்தை உயிர்ப்பித்தது. ஓ, செத்து போனதான் அவ சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நின் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் செலிப்ரேட். ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவன் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ரபதரா மெஹதே ரபலா. ஆமென், ஆமென். ஓ, இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை. ஓ, நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள்ல சில வாக்குத்தத்தங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 126 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை தருகிறார். அதை இந்த வாரத்திலே இந்த மாசத்திலே நம்ம அதை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தங்கள் தான் பல வருஷங்கள் ஆகும்னு நினைக்க வேண்டாம். சில வாக்குத்தத்தங்கள் இமீடியட்டா நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாமே. சங்கீதம் 126 எத்தனை வசனம்? ஒரு 6 வசனம் தான். 6 126 6. ஆமென். 6 வசனங்கள் தான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த தைலத்தினாலும் நிறைந்ததும். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்து அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். இங்க பார்த்தீங்கன்னா 4 இடத்துல ஜாய் 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 என்று 4 டைம்ஸ் இந்த வசனங்கள்ல
இங்கிலீஷ்ல ஜாயின் போட்டிருக்கோம், தமிழ்ல டிஃபரன்ஸா போட்டிருக்கோம், நகைப்பினால் ஆனந்தத்தினால் என்று சொல்லி. ஆமென். அதே மாதிரி 2 முறை இந்த அதிகாரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்யும் போது புறஜாதிகளுக்குள்ளே அது என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தான், புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்களே இதன் நிமித்தம் ஜாய் மகிழ்ந்திருப்பீர்கள். பக்கத்துல ஜாய். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க, ஜாய். ஆமென். கர்த்தர் ஒரு ஜாயை கட்டளையிடுகிறார். உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நல்லா ஜாய்ஃபுல்லா எந்திரிப்போமா? ஜாய்ஃபுல்லா எந்திரிச்சு ஜாய்ஃபுல்லா பாட போறீங்க, மகிழ்ச்சியோடு பாட போறீங்க. அப்படி உம்முன்னு இருக்க வேண்டாம். கர்த்தர் ஜாய் தருவேன்னு சொல்லிட்டார்ல. ஆமென். கர்த்தர் ஆமென் தெற்கத்து வெள்ளத்தை போல ஆமென் திருப்புவேன்னு சொல்லிட்டார்ல. ஒரு பிரேக் த்ரூ இஸ் கமிங். எத்தனை பேர் ஆமென் சொல்ல? ஒரு பிரேக் த்ரூ வருது. அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்யல, அவங்க ஒத்தாசை செய்யல, அவங்க எனக்கு கைகளை நீட்டல, அவங்க எனக்கு அப்படி பண்ணல இப்படி பண்ண விட்டுருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மக்களை உட்கார்ந்து மக்களை குறித்து நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை மனமடிவ செய்யும். இல்ல மக்களை குறித்து பக்கத்துல மக்களை குறித்து நினைக்காது. அது உங்களை என்ன பண்ணும்? மனமடிவ செய்யும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. நோ நோ, கர்த்தரே அவங்கள செய்ய வச்சாங்க. பக்கத்துல கர்த்தரே அவரை செய்ய வச்சாங்க. நீ அவங்க செய்யல. ஆமென். கர்த்தரே சில காரியத்தை செய்ய வச்சாரு. கர்த்தரே சில காரியத்தை மூட வச்சாரு. கர்த்தர் சில காரியத்தை ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை வைத்திருக்கிறார், புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார், புதிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் நன்றி. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். முடிஞ்ச தலைக்கு மேல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆமென், 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 ஆமென். நம்ம தலையை உயர்த்துகிற தெய்வ அடையாளமாய் கைகளை தலைக்கு மேல தட்டி ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே. தேசத்தின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டி. சொல்லுவோம், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஓ ரபஹந்தோலோ வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள்
உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி. ஏசையா உரத்த சத்தத்தோடு அப்பா எல் பெத்தேல் எல் பெத்தேல் ரமதே வானத்தின் வாசல் ஏசையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையிலும் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாற்றி, சொன்னதை செய்யும் அளவோ அப்பா சொன்னதை 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 செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. ஓ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. எல் பெத்தேல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் ஓ எல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே. ஏல் பெத்தேல் ஏலெசேர் என்னும் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முன்கூட்டியே நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்னீங்க அப்படியே நிறைவேற்றுவீங்க. ஜாயின்னு சொன்னீங்கன்னா ஜாய் தான் ஆண்டவரே. ஆனந்த தைல ஒடுங்கி நாவிக்கு பதில ஆனந்த தைலத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றுவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே எல்லா கண்களை மூடி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா வர்ஷிப்ல அவரை ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம ஆராதிக்க முடியாது. அவரை சுத்தி சுத்தி வராம நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஒரு உகந்த காணிக்கையா இருக்கணும். ஒரு உகந்த ஆராதனை பலிபீடமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஜீசஸ் ரபஹதலா அப்படி அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள் ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையா ஆராதிக்கணும். உண்மையா ஆராதிக்கணும். ஏதோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் கையை உயர்த்தணும் அல்ல, மனப்பூர்வமா ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடும் ஆராதிக்கணும். முழு உள்ளத்தோடும் நாங்கள் நேசிக்கணும். முழு உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கணும். ஓ ரபாலா ஹந்தரா. ஆவியானவரை உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உண்மையான ஆராதனை, உண்மையான ஆராதனை, உண்மையான ஆராதனை ஏறெடுக்க நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். மலர மதல மதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவர் ஆளுகிறார். எல்லார் கைகளை உயர்த்தி ஏக சிந்தையோடு உரத்த சத்தத்தோடு அல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே நீரே தூயரே. எல்லா உதடு சொல்லட்டும். கர்த்தர் உங்கள் உதடை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தட்டும். Holy holy Lord, holy holy holy. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதிரரே துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். நீங்க கைகளை உயர்த்தி பரிசுத்த கைகளை உயர்த்தி தூயரே நீங்க சொல்றீங்களா? தூயரே சர்வ வல்லவர் நீ Almighty. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே நீரே. தூயரே holy are you Lord. Oh தூயரே தூயரே பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே நீரே தூயரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே எல்லா துதிக்கும் பாத்திரரே. எல்லா கணத்திற்கும் பாத்திரரே எல்லா துதிக்கும் பாத்திரரே. பாத்திரரே 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 பாத்திரரே. You alone are worthy. பரிசுத்தர். எல்லா உதடு சொல்லட்டும் நீர் பரிசுத்தர் அப்பா. எங்களை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தி அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும்போது நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் சொன்னீங்க. எங்களை கழுவுங்க, எங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய் கடந்து போகும்.
கம்ப்ளீட்டா வாஷ்டு பை த blood of Jesus. இயேசு சிலுவையினால இரத்தத்தினால முற்றிலும் கழுவப்பட்டவர்களாய் இந்த இடத்துல இந்த நீதிமான்களாக எங்களை கொண்டு போங்கப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. அப்படியே ஸ்தோத்திரம் பண்றீங்களா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையினால் எனக்காக ரத்தம் சிந்தினீரே. Thank you Jesus. Thank you Jesus. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையில் பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க கைகளை உயர்த்தி பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் ஆராதனை உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே கூப்பிடுங்க. என் தேவனே தகப்பனே ஓ என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே மாட்சிமையும் மகத்துவமோ என்றென்றைக்கும் வல்லமையோ வல்லம் ஆராதனை உமக்கே உமக்கே இசையா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது சரணம் பாடப்போ உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். இப்ப இயேசு நம்மளை எப்படி பிதாவானவர் எப்படி நம்மளை பார்க்கிறார் என்றால் இயேசுவின் இரத்தத்தின் ஊடாய் தான் நம்மை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? கரைப்படாத மகனாய் உங்களை பார்க்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீங்க கரைப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீங்க. ஆனா
ஆண்டவன் பிதாவானவர் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு கரைப்படாத ஒரு மகனாக, ஒரு கரைப்படாத ஒரு மகளாய் பார்க்கிறார். ஏனென்றால் இரத்தத்தின் ஊடாய் நம்மை பார்க்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். எங்களை பார்க்கும்போது அப்படிதான் நீங்க பார்க்குறீங்கப்பா. எங்களை ஒரு நீதிமான்களை எங்களை பார்க்குறீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த ரத்தம், இந்த சிலுவை எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த பெரிய காரியம். ஆண்டவரே, சத்துருக்களாய் இருந்த எங்களை சிநேகிதர்களாய் மாற்றினீரே. ஆண்டவரே, மாய்மாலமா இருந்த எங்களை மகனாக மகளாக மாற்றி வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. சொல்லுமா, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. கரைப்படாத மகனாக. எஸ் லார்ட், எவ்வளவு பெரிய கரைப்படாத மகனாக. Thank you Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் மகனாக இயேசுயா மகிழ்கின்றீ. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீக்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி எனக்காய் பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை இயேசுயா உமக்கே. ஆராதனை இயேசுயா ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரித்தெடுத்தீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரித்தெடுத்தீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி, நமக்கு பரத்தில் இருந்து தான் ஜெயம் வரும். பரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இந்த பாடல் அப்படியே பாடி அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, பரத்திலிருந்து வரும், அது ஜெயமாய் வரும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்த்ததை காட்டிலும் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாய்
அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை இந்த கால வேளையில் எங்களுக்குள்ள கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரபஹத ரஸத ரபகத ரபத ரபத லத ரபகத ரபகத ரபலதர லெஹதரியாத ரபத ரப. சொந்த குமாரனே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேள்வி எழுப்புகிறார் பக்தர். கேள்வி எழுப்புகிறார் பக்தன், சொல்லுகிறார் எப்படி, how it is possible. சொந்த குமாரனையே சிலுவையில கொடுத்தவர், சொந்த குமாரனை, அதான் உலகத்திலேயே அவருக்கு விலையேறப்பட்ட அதையே கொடுத்துட்டார், வேற எதையும் கொடுக்காம இருப்பாரா? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதனால சில காரியங்களை கர்த்தர் அருளுகிறார், சில காரியங்களை கர்த்தர் அருளுகிறார், சில காரியங்களை கர்த்தர் அருளுகிறார். நன்றி ஆண்டவரே. தேவ அருள், தேவ அருள் உங்கள் மேல் காணப்படுகிறது. தேவனுடைய அருள், தேவனுடைய காருண்யம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உங்களுடைய அருளுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, உங்க அருள் எங்க மேல் காணப்படுவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் பரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க, பரத்திலிருந்து வரும், கரத்திலிருந்து வரும். நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் அவ கரத்தில், கண்டு கைகளை உயர்த்தி, பரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே. அவ பரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து பரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, சிறந்தது பரத்தில் இருந்து வருமே. இருமடங்காய் வருமே, இழந்ததிலும் சிறந்தது மடங்காய் வருமே. சொல்லுங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் நினைத்ததிலும் மேலாய். சொல்லுங்க. கேள்விகளுக்கெல்லாம், என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் நினைத்ததிலும் மேலாய். ரெண்டு கைகளை உயர்த்தி, பரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே. பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரோ, என் பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரோ. ஓ, பாரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, அவ கரத்தில் இருந்து வருமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்ணீரோடு விதைத்தீங்க, நீங்க கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் வந்து விட்டது. Joy is coming. அறுவடை நாட்கள் வந்து விட்டது. கண்ணீரோடு விதைத்தீங்க,
கம்பீரமாய் அறுக்கிற காலம், சீயோன் சிறையிருப்பை திருப்புகிற காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பலன்கள், பலன்கள், ஆமென். உங்க பிரயாசத்தின் பலன்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பகிர்ந்தளிக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒன்று கூட வீணாய் போகாது. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒன்று வீணாய் போகாது. நாங்கள் பட்ட பாடுகள் ஒன்று வீணாய் போகாது. நாங்கள் சகித்த சகிப்புக்கள் ஒன்று வீணாய் போகாது. ஆண்டவரே, எங்க பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வரும். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்கிறார். உங்க பிரயாசத்துல இல்ல, அவர் பலன்களை தரப்போகிறார். மரா சக்கர புதூரமா சந்தலோ. பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவன் கவலையோடு, எப்படி நான் இதை செய்ய போகிறேன் பாருங்க. அவன் மைண்ட்ல பல காரியம் இருக்கும். நான் இந்த கடன் கட்டணுமே, அந்த இது வட்டி கட்டணுமே, இல்லாட்டி அந்த இதை செட்டில் பண்ணணுமே. ஒரு மீன் கூட, அவன் நைட்டு போயிருக்கும் போது பல கனவுகளோடு போயிருப்பான். இந்த மீன்கள் கிடைக்கும், இந்த மீனை விற்று நான் இவ்வளவு காசு சம்பாதித்து நான் இதை செய்ய போகிறேன் என்று பல திட்டங்களோடு தான் ராத்திரி போயிருப்பான். ஆனா காலையில ஒரு திட்டங்களை கூட நிறைவேற்ற அவனுக்கு பலன் கிடையாது. திட்டங்களை நிகழ்த்துவதற்கு அவனுக்கு பலன் கிடையாது. அதுபோல நீங்க நல்ல பழைய திட்டங்களை போட்டிருக்கலாம், பல காரியங்களை போட்டிருக்கலாம். ஆனா உங்க கைகளில் பலன் இல்லை. உங்க கைகளில் பலன் இல்லை. ஆனா உங்க கைகளில் பலன் இல்லாட்டியும் உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவன் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் ராம் முழுதும் திரும்ப போட்டான் பாருங்க. ராம் முழுதும் நான் பாதி ராத்திரியில் அவன் திரும்பி போகவில்லை. அவ்வளவுதான் வேஸ்ட் போகல. அவன் ராம் முழுதும் பிரயாசப்பட்டான். இன்னொரு முறை பிரயாசப்பட்டான். நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளை சொல்லுங்க, மீண்டும் பிரயாசப்படுங்கள், மீண்டும் ஒரு விசை பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, ஆழத்துக்கு உன்னுடைய படகை கொண்டு போ என்று சொன்னார் ஆண்டவர். அப்ப சொன்ன ஆண்டவரே, நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒரு மீன் ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படி மீண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், திருப்பி ஏன் இவ்வளவு நாள் நீ உன் வார்த்தையின்படி செய்தாய்? மீண்டும் உன் ஓட்டை ஆழத்துக்கு கொண்டு போய் என் வார்த்தையின்படி மீண்டும் போடு. ஆண்டவர் சொல்றார், you go and do again. மீண்டும் போய் பிரயாசப்படு. இந்த முறை நீ உன் பிரயாசம் வீண் போகாது. இந்த முறை உன்னுடைய பிரயாசம் வீண் போகாது. ஏனென்றால் நான் சொல்லி நீ செய்த காரியம், நான் உன் படகில் இருப்பதன் நிமித்தம் இந்த முறை உன் கையின் பிரயாசங்கள், ஆமென், பரத்திலிருந்து வரும், அவருடைய கரத்தில் இருந்து வரும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்னால் நிரப்பி மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி, உங்க கையின் பிரயாசத்தை பலர் சாப்பிடுகிற மாதிரி, உங்க கையின் பிரயாசத்தை பலர் அனுபவிக்க மாதிரி கர்த்தர் உங்க கைகளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒரு பிரேக் த்ரூ, ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூக்காய் நன்றி சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஜாய். யோசித்து பாருங்க, அவன் படகு நிரம்பி இருக்கும் பொழுது அவனுடைய வலை கிளியத்தக்க நிரம்பி எவ்வளோ ஜாய் இருந்திருக்கும்ல, எவ்வளோ ஜாய், ஓவர் ஃப்ளோயிங் ஜாய் இருந்திருக்காதா? ஏன்னா அவன் படகு ஓவர் ஃப்ளோ, அவனுடைய நெட் ஓவர் ஃப்ளோ. அப்படி நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் அப்படி ஓவர் ஃப்ளோ ஜாயை கர்த்தர் கொடுக்க. வெறும் ஜாய் அல்ல, உங்க ஜாய் நிரம்பி வழிகிற ஒரு ஜாயாக சந்தோஷமா இருக்கு. அப்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கைகளை தட்டி 126 சங்கீதம் அப்படியே நிறைவேறுவதற்கு பெரிய காரியங்கள் ஏசாயா 60:5 படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். Your heart will be thrilled. ஒரு அதிசயப்பட்டு பூரிக்கும். எவ்வளவு பெரிய அதிசயம்! ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிகழ்த்துவார். Thank you Jesus. அப்படியே கைகளை உயர்த்தி கடைசி ஒரே ஒரு முறை பாடி அந்த சரணத்தை பாடி அப்படியே நம்ம முடிக்க போகிறோம். எத்தனை பேர் இயேசுவை உங்க கையின் பிரயாசத்தை நீங்க நம்பாதீங்க, ஆனா உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இந்த கைகள் வெறுமையான கைகள் தான்,
ஆனா அந்த கைக்கு பின்பாக தேவனுடைய கை ஆமென் இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கை இந்த கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சொல்லி ஒரு முறை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரம், என் பிரயாசத்தின் பலன்கள் நினைத்திடாத நேரம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, கரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து, பாரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, பாரத்தில் இருந்து வருமே, ஓ பாரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லிரோமா? நன்றியோடு இந்த ஆராதனையை முடிக்குவோம். நன்றி அப்பா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. சில காரியங்கள் இறங்கி வருவதற்காய் நன்றி, இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம், இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த இரண்டாவது ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் நிறைத்ததுக்காய் நன்றி. நன்றி அப்பா. இந்த வாரமே சில காரியங்கள் நிரம்பி வழிகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். சங்கீதம் 126 நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். வருகிற வாரத்தில் அதை நாங்கள் காண்போம். இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் என்னென்னதான் வாக்கு பண்ணினீரோ அதை நாங்கள் சபையாராய் அனுபவிப்போம், அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், மீதியான வேலையை பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.